பல வருட காலங்களாக சண்டை போயிட்டே இருக்கு. அந்த அசுரனை அழிக்க முடியல. இதன் வாயிலாக மகாவிஷ்ணு ஒரு ஐடியா பண்ணுறாங்க. இவனை தந்திரமாக தான் கொள்ளணும், அதனால ஒரு தொகையில போய் நான் படுத்துறேன் அப்படின்ட்டு ஒரு தொகையில போய் படுத்துறேன். அந்த குகையில போய் படுத்தோட இந்த உலக அசுரனுக்கு மகாவிஷ்ணு ஒரு குகையில படுத்திருக்காரு தெரிஞ்சு அவர் நித்திரை நிலையில இருக்கும் பொழுது ரகசிய வழியில போய் மகாவிஷ்ணுவை கத்தி எடுத்து வெட்ட முடியும். அந்த சமயம் மகாவிஷ்ணுடைய உடம்பில் இருந்து ஒரு சக்தி, பெண் தெய்வம் ஒரு சக்தி வெளியாகி அந்த அசுரனை பார்த்து அப்படின்னு ஒரு நடந்துச்சு. அப்புறம் அசுரன் எழுதி சாப்பிடாரு. அசுரன் எழுதி சாப்பிடாரு. மகாவிஷ்ணு நிதிரையை கட்டுகின்ற மாதிரி நினைச்சு எழுதிச்சு அந்த பெண்ணுக்கு ஏகாதசி அப்படின்ற ஒரு நாமத்தை கொடுத்து இன்றிலிருந்து ஏகாதசி உன்னை போட்டுவோம், உன்னை வேட்சி விரதம் எடுக்கிறவர்களுக்கு என்னுடைய அருள் கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு இதன் வாயிலாக ஏகாதசி அப்படின்னு